Hello friends, welcome back to John Vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து இப்போ சென்னை கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா இப்போ தானேப்பா வந்தேன், அதுக்குள்ளே திருப்பி போறியே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா போன ஃப்ரைடே போனேன், இந்த ஃப்ரைடே வந்துடுச்சு. திருப்பி எனக்கு லீவு ஒரு 2 days. நான் என்ன பண்ண போகிறேன் வீட்டில் இருந்துக்குன்னு, அதுக்கு நான் வந்து மோனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை. ஸோ அதனால நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் அதுவும் அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன். அதனால கொஞ்ச நாள் அது வந்து நின்றுச்சு எனக்கு டைம். நான் பிஸி ஷெடியூலில் இருக்கும் போதோ மோனை அப்பப்போ வந்து நின்றுச்சு. இப்போது ஏன்னா நான் வந்து எனக்கு அவ்வளோ பிஸியாக இல்லை இப்போ. ஏன்னா எங்கே போனாலும் எனக்கு வந்து இப்போது நான் லேப்டாப் கையில் தூக்கின்னு போயிருந்தனால எனக்கு இப்போது பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் நான் வந்து லாகின் பண்ணி வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ப்ளஸ் என்னென்னா பாவம் லைக் அது எப்படி சொல்கிறது, லைக் இப்போ தான் காண ஆயிடுச்சு நம்மளுக்கு. லைக் நம்ம மேக்ஸ் டு மேக்ஸு எப்போனா இந்த மாதிரி லீவ் கிடைக்கும் போது தான் நம்ம மீட் பண்ண முடியும். ஸோ ஃபோனில் பேசினா கூட ஒரு 1 hour 2 hour தான் பேச முடியும். ஆனால் அதுவும் காலேஜ் போய்ட்டு வருது, நானும் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன். ஸோ எங்களுக்கு டைம் ஆக்சுவலி கிடைக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து நான் பைக்கில் போக போகிறதில்ல, காரில் போக போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் தான் போக போகிறேன். செம்ம கிளைமேட் நம்ம ஊரில் பெங்களூரில் செம்மையாக முடியுங்குது. குளிர் பயங்கரமாக எடுத்துங்குது எனக்கு. இப்போது எப்படியாவது போயிட்டு சீக்கிரம் ரீச் ஆகிடணும், நான் மிஸ் பண்ணக்கூடாது. நான் ஓனாக பண்ணுற மாதிரி நான் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு, இப்போ வந்து 7 o'clock. ஸோ நான் இப்போ விட்டால் தான் கரெக்டாக நான் போய்ட்டு ரீச் ஆகிடுவேன். 2 hours முன்னாடி போய் ரீச் ஆகணும். இப்போது அந்த ஃப்ளைட் ட்ராஜடி ஆகிடுச்சு இல்லைங்களா குஜராத்தில். ஸோ அதனால இப்போது நிறைய ஃப்ளைட்டுங்க வந்து லைக் ஏர் ஏஷியா அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுக்குது. ஸோ நிறைய டிபெண்டன்ஸ் வந்து அது வேறு ஃப்ளைட்டுங்களாக தான் இருக்குது. லைக் இண்டிகோ, ஆகாஷா, ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்டுங்க தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஃபுல்லாக இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து வாங்க என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டேன். கேபுக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். இன்னும் வரல கேபு. இன்றைக்கி வேறு கெம்பேகவுடா செலிப்ரேஷன், அந்த பக்கம் சரியான டிராஃபிக் இருக்கும். மம்மி உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், தூங்கின்னு இருக்கிறாங்க. யாரும் ரொம்ப காத்தால இப்போது. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. நான் ஏஞ்சிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். டேடி வந்து வெயிட் பண்ணி, டேடி வெளில வெயிட் பண்ணுறாரு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. கேப் வந்தோன்னா கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்ட ஏர்போர்ட்டுக்கு. ரொம்ப செம்ம டிராஃபிக்கு. 1.5 hour ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஒரு சின்ன தூக்கத்தை ஒன்று போட்டேன் வரும்போதோ. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்ச்சா லீவ் வச்சா ஓடி வந்துடுறான்னா அதுக்கே இதாவது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய்ட்டு அந்த போர்டிங் பாஸஸ் எடுத்துகிட்டு செக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ சாப்பிடல, இருந்தால் ஒரு டீயோ இல்லை காஃபியோ நான் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அங்கே செக்இன் லக்கேஜ் இதுன்னு கேட்டாங்க. எனக்கு லக்கேஜே தேவையில்லை, எனக்கு ஒரு கேரி பேக் வண்டி தான். சரி, அதுக்கு முன்னாடி ஒன்றும் சாப்பிடல, ஒரு பாதாம் பால் குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாதாம் பால் வாங்கிக்கின்னு அப்படியே உள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கேட் கிட்ட வந்து உக்காந்துருக்கேன். இன்னும் கேட் ஓப்பன் ஆகலை. ஸோ கரெக்ட் டைம் ஆன் டைம் வந்து உக்காண்டேன். எல்லாமே செக்கிங்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து உக்காண்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஏரியா. ஃபஸ்ட்டு நான் வந்து ஏர் ஏஷியா தான் பண்ணேன். ஏர் ஏஷியா ட்ரை பண்ணும்போது புக்கிங் ஆகிடுச்சு. அப்புறமா கேன்சல் வந்துருச்சு. சரி, கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணால் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை சார் இப்போ டெம்பரரி க்ளோஸ் பண்ணோம், அந்த இன்சிடென்ட் குஜராத்தில் அந்த இன்சிடென்ட்னால க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்களா. அதுக்கு நான் பாவீங்களா. ஏன்னா ஏர் ஏஷியா வந்து எப்போவும் பட்ஜெட் சீப்பஸ்ட்டாக காலகாலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா
டு சென்னை ஃப்ளைட் வந்து ஏர் ஏஷியா போகும்போது 2000 தான் இருக்கும். ஸோ இப்போ இது இண்டிகோ, அதுக்கு நெக்ஸ்ட்டு இருந்தது வந்து இண்டிகோ 10:45 ஃப்ளைட்டு, அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 12 o'clock ஃப்ளைட்டு. ஸோ 10:45 ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 10:45 ஃப்ளைட்டு வந்து 6,500 டிக்கெட்டு ஒன் சைடு 6,500. அது 12 o'clock ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 7,500 வந்து. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு 12 o'clock போகலாம் வரலான்னு பார்த்தேன். சரி என்னத்துக்கு ஒரு மணி நேரத்தில் போய் இறங்கிட போகிறோம், 10 o'clock போகலான்னு சொல்லிட்டு 10 o'clock ஃப்ளைட் எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இப்போ நான் உள்ளே போக போகிறேன். இண்டிகோ செம்மையாக இருக்கு காண்கிறேன். 11 கேட்சா நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் இப்போ காஸ்ட்லியஸ்ட் சீட். ஓகே உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலியாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாகிடும். பெரிய ஃப்ளைட் இது. நம்மள்ட்ட 39A ஃப்ளைட்டில் வகான்ட்டேன். ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு 39A போட்டு வச்சுக்கிட்டாங்க. சரி ஓகே, நான் லாஸ்ட்டில் உட்காந்து இருக்கிறேன். இது சேஃபஸ்ட்டு. ஏன்னா பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ட்ராஜடி ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 242 மெம்பர்ஸோ 49 மெம்பர்ஸ் என்னவோ அதில் ஒன்று தான் எஸ்கேப்பு. அவர் ஒன்று தான் எஸ்கேப் ஆகிக்கிறாராம். ஸோ நிறைய ட்ராஜடி ஆகினுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை. வந்து ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் மோனா தான் வந்து பிக்கப் பண்ணாங்க. இது மாமாவும் அத்தாவும் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க ப்ரொமோஷன்ட்டு. நான் அவங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் சொன்னேன் நான் வரேன்ட்டு. அதனால அவங்க கேன்சல் பண்ண முடியல. ஸோ கமிட்மெண்ட் கொடுத்துருந்தால அவங்க போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே வந்துடுறேன்னு சொன்னேன். மோனான் இல்லை நான் வந்து உங்களை ரிசீவ் பண்ணுறேன், நான் பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோனா இது பண்ணி நின்றுச்சு. சரி ஓகே வந்துன்னுக்குது, இறங்கிட்டேன். இப்போது பொண்டாட்டி வந்து என்னை கூப்பிட்டு போகிறேன். இன்னைக்கு பெரிய மனுஷி வரது கூப்பிட்டு போகிறதுக்கு. சரி வட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன்னு வெளியே வந்து இன்னும் ஆளை காணும். பாவம் அது வந்து ஆட்டோவில் வந்துச்சா கேப் கிடைக்கலையா. வெளியிலேருந்து நான் உள்ளே நடந்துன்னு வரேன் இருங்கன்னுச்சு. நான் சொன்னேன் ஏன் வரேன், நானே கேப் வச்சுன்னு வரேன்னு. கேட்க மாட்டேன்லே. பொண்டாட்டியோட அன்பு தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாவம் எனக்காக வருது. என்னை வந்து இங்கேருந்து ரிசீவ் பண்ண போகுது. எங்கே இருக்கான்னு தான் தெரியல. பார்க்குறேன்னா அந்த உறவை மாட்டலாம். ஓடி ஏதோ ஒரு இது வர மாதிரி கட்சியில் கண்டுபிடிச்சிட்டோம். என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஓட வந்துக்குது. பாவம் கண்டுபிடிச்சிட்டியா? நான் உன்னை கண்டுபிடிக்கல, யாரோ ஒரு மார்வடி பொண்ணு போயின்னுக்குது இந்த பக்கம். ஓ காஸ்டியூம் வேற மாதிரி இருக்குதா மார்வடி, அதனால. ஓகே போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? உள்ளே வந்தோன்னா இந்த மேடமை கண்டுபிடிச்சேன். நான் ஸ்லிப்பர் விட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு கிராக்ஸ் வாங்கினேன். எப்படி ஏன்னா இந்த ஊரில் ஷூ எல்லாம் போட்டு சுத்த முடியாது. இந்த ஊர்ல இதுவே போட்டு ஸ்டைல் அவெல்ல போய் அதை ஊத்திக்கிட்டு அடிச்சிருவேன். இல்லை ஆல்ரெடி உள்ள ஊத்தின்னு தான் இருக்கு. ஆமா தெரியுது. போயிட்டு இது உரைக்கவே இல்லை. ஏசியே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். சரியாக வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே வந்து ஃப்ளைட்டில் வந்து பயங்கரமான ஒரு சவுண்டு எனக்கே காது அடிச்சுனே இருந்துச்சு. அதான் எனக்கு ஏர்பாட்ஸ் போட்டு நான் சைலண்டாக பண்ணிட்டேன். சரியாக பேச முடியல. காலையில் விட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு 7:45 விட்டுருப்பேன். 7:45 வந்து அகமதாபாத்தில் ஆன இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துனே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அது ஆன இன்சிடென்ட்னால யாரும் நிறைய பேர் போகிறதில்ல, கொஞ்சம் பயம் இருக்கும் தான். லாஸ்ட் டைம் வந்து அத்தை வரும்போது மௌலி வரும்போது கூட சொன்னாங்க ஃப்ளைட்டு போய் பயமாயிடுச்சு, கொஞ்சம் ஆட்டோ காட்டினால பயந்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த இன்சிடென்ட்டு தப்பு நாக்க வரல. நான் ஏர் இந்தியாவுக்கு போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, அமௌண்ட் இதாகிடுச்சு, டெபிட் ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தா அவங்க எடுக்கல, கேன்சல் வந்துருச்சு. சரி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து இப்போதுக்கு நாங்கள் எதுவுமே எடுக்கிறதில்லன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எல்லா ஏரியா எல்லாமே இப்போ வந்து டெம்பரரி க்ளோஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்சிடென்ட் டைம்னால மேபி கேஸ் ஆகிருக்கோம். பட் அது சரியான ட்ராஜடி ஃப்ரெண்ட்ஸ். அது 242 45 49 இந்த இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜனம். அதில் வந்து ஒருத்தர் லக்கி 11A. இப்போ நான் ட்ரை பண்ண 11A கிடையாதா, ஆனால் எனக்கு 39A தான் கிடைச்சி. நான் லாஸ்ட்டில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ். அது கூட எனக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்துச்சு லாஸ்ட்டில். என்ன கரெக்டாக எதுனா எமர்ஜென்சி இருந்தால் வாஷ்ரூம் அந்த பக்கம் இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து என் பின்னாடியே இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஃப்ளைட் வேறு. ஸோ 39 to 46 இருந்துச்சு. ஸோ கரெக்டாக நான் உட்காந்துருந்தேன். ஏன்னு பார்த்தேன் எதுனா எமர்ஜென்சி டோர் இருக்குதா, ஓகே இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். பட் அந்த ரொம்ப வேறு லெவலில் வேறு லெவல்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப பயங்கரமான இன்சிடென்ட். அது வந்து ஏன்னா ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, டேக் ஆஃப் ஆகி அவ்வளோ சீக்கிரம் உள்ளக்கிறவங்க உக்காந்து செட்டில் கூட ஆகிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் அது நடந்து முடிச்சு, டக்குன்னு நடந்து முடிச்சு அந்த இன்சிடென்ட்டு. அதில் ஒருத்தர் இப்போ எஸ்கேப் ஆனாருங்களே, அவர் வந்து அவங்க கூட அவர் வந்து லக்கியில் அந்த 11A வந்து எஸ்கேப் ஆகி அவரும் வந்து அவர் தம்பி கூட இருந்தாரா, அவன் காப்பாற்ற முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த காலேஜில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பசங்க உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கும் எஃபெக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட். ப்ளஸ் இந்த ஜூன் மந்த்து ஒரு கர்ஸ் மந்த் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள்லாம் ஒத்துக்கிறதுனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் ஜூனில் நிறைய சம்பவம் ஆயிடுச்சு. அந்த மெகாலயா சம்பவம்னா ஹனிமூனுக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு போட்டு தள்ளிச்சுங்களாங்க ஹஸ்பண்டு, அந்த சம்பவம். அப்புறமா அந்த ஃப்ளைட் சம்பவம், அப்புறமா நிறைய இந்த மாதிரி சம்பவம் தான். போட்டு தள்ளுறாங்க, ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டுக்கு இதாயிடுச்சு. டெய்லி ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை எதனா ஒரு நியூஸ் ஓப்பன் பண்ணாலே எதனா ஒரு இன்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சுவலி ஜூன் இஸ் அ கர்ஸ்ட் 2025 ஜூன் மந்த் இஸ் அ கர்ஸ்ட் மந்த். சீக்கிரம் போயிட்டா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய நெகட்டிவாக தான் ஆயிடுது அதில். ப்ளஸ் உணர்ற இன்சிடென்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தெரியாமான்னு தெரில. இந்த இன்சிடெண்ட்டை வச்சு கொஞ்சம் பேர் வந்து ஃபன் பண்ணிருக்கிறாங்க. லைக் ஒரு பொண்ணு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, லவ்வரை வந்துட்டு அவள் ஒன் சைடாக தான் லவ் பண்ணியிருந்தாள் ஒரு பொண்ணு, சென்னையில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவள் என்ன பண்ணியிருக்கிறா, அவளோட அந்த பையனோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவனோட அக்கௌண்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஸோ எங்கெங்கே இப்போ இந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் ஆகும்போதோ டக்குன்னு வந்து குஜராத்லையோ அகமதாபாத்துக்கோ வந்து மெயில் அனுப்பிச்சிக்கிறான். பார்த்தீங்களா இது நாங்கள் தான் பண்ணோம், இந்த மாதிரி தான் ஆகும், நாங்கள் தான் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிக்கிறான். ஸோ அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் என்னடா இது யாரா அனுப்புறது இதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதே மாதிரி நிறைய கிராஸ் செக் பண்ணும்போது எங்கெங்கே இன்சிடென்ட் ஆகுதோ இந்தியாவில் அக்ராஸ் எங்கெங்கே இன்சிடென்ட் ஆகுதோ இப்போது மேட்ச் IPL ஆன டைமில் கூட பெங்களூரில் கூட இந்த மாதிரி ஒரு மெயிலுங்க ட்ரெட்டன் மெயிலுங்க வந்துருச்சா, நாங்கள் இந்த மாதிரி பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துனே இருந்துச்சா. ஸோ எல்லாமே லூப் ஹோல் வந்து கரெக்டாக இவங்க வந்து வச்சு பார்க்கும் போது ஓகே யாரை வந்து விளையாடினுக்கிறாங்க இந்த மாதிரி தான் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டவுட் வந்துருக்குது. ஸோ மெயின் என்னன்னா சென்னையில் இருக்கிற ரெனின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர், அந்த பையன் பேர் வந்து நிதிஷ்ன்னு நினைக்கிறேன். அவங்க ட்ராட்லேயோ எங்கேயோ எனக்கு தெரில, அந்த கம்பெனி எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த கம்பெனின்ட்டு. நான் 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்யறதுனால அந்த பொண்ணு தான் இந்த பையன் மேலே ஆசை வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன் சைடட் லவ். அந்த பையன் வந்து ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அந்த பொண்ணுங்க வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், எனக்கு கிடைக்காதவங்க யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்சுக்காக இவனோட இது அவங்க அவ்வளோ டேலண்டடான அந்த பொண்ணு அவனோட அக்கௌண்ட்டை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் பண்ணால் இப்போ போலீஸ் யாரை தேடுவாங்க, இந்த பையனை தான் வந்து தேடுவாங்க. அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடவே மாட்டேன், நீலாம்பரி மாதிரி நான் விடவே மாட்டேன், நான் எப்படின்னா உன்னை பள்ளி வாங்கிவே தீருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவ்வளோ ஆட்டம் ஆடிக்குது. அந்த பொண்ணு பாவம், அந்த பையன் கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் ஆகி இப்போ வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸுங்க எப்படி ஆகுது ஏதாவதுன்னு ஒரு ட்ராமாலே ஆகணும். கடைசியாக என்ன ஆயிடுச்சு, குஜராத்லேருந்து அகமதாபாத்லேருந்து போலீஸ் வந்து இந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக யார் பண்ணுறது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு என்ன டேலண்டட்னா
ஷீ கேன் சேஞ்ச் லொக்கேஷன் லைக் பாகிஸ்தான்லேருந்து மெயில் அனுப்புகிற மாதிரி டெரரிஸ்ட்டும் அனுப்புகிற மாதிரி நான் இப்படி தான் பண்ணேன். இப்போ வந்து என்ன எப்படி அனுப்புவாங்கன்னா, இந்த ஊரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைதராபாத்தில் இந்த பையனுக்கு ஒரு அநியாயம் நடந்துக்குது, இவனுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல, அதனால நாங்கள் வந்து அமகாபாத்தில் வந்து பாம்பு வைக்கிறோம். அதே மாதிரி சென்னையில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சு, நீங்கள் யாரும் இது பண்ணல, அதனால நாங்கள் வந்து டெல்லியில் இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி சொல்லி இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி அனுப்பிச்சிக்குது. அந்த பையன் ஐடியிலே அனுப்பிச்சிருந்துக்குது. அந்த பையன் பேரை வச்சுக்கணும். ஏன்னா அந்த பையனை தான் மாட்டணும், ஒரு டெரரிஸ்ட் லெவல் ஆக்கிடணும்னா அவன் வாழ்க்கையை நாசனம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ணிக்குது. கட்சியில் போலீஸ் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக்கில் பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக்கில் ட்ரேஸ் அவுட் பண்ணி போலீஸ் அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சிட்டாங்களாம். ஸோ கேட்கும் போது அதை தான் சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் அந்த பையனை லவ் பண்ணேன், அந்த பையனுக்கு தெரில, அந்த பையன் ஏதோ லவ் பண்ணல, ஒன் சைடட் லவ் தான், இவ்வளோ போய் சொல்லிக்கல, எதுவுமே அவ்வளோ அந்த பையனுக்கும் தெரியாது இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பயங்கரமாக இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கி அதான் சொல்கிறேன் இல்லை, இந்த ஜூன் மந்த் இஸ் அ வெரி ஸ்கேடி மந்த். யார் எந்த மூலியமாக என்னென்னு பண்ணுற ரிவெஞ்சுன்றது கொலை லெவலில் வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நினச்சி பார்த்தாலும் அப்படியே எனக்கு மை சிலிச்சிச்சு, இது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு இந்த ஸ்டோரி கேட்கும் போது. ஏன்னா இப்படி ஒரு லெவலில் இருந்து ஒருத்த வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக பண்ணிச்சு. இப்போ பாவம் அது வாழ்க்கை போச்சுங்களா, நல்ல வேலையா செம்ம ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கும் லைஃப் நல்லா, பொண்ணு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, நல்லா லைஃப் கெச்சிருக்கோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்து ஜெயிலுக்கு போகுது அந்த பொண்ணு. இது வந்து பெரிய க்ரைம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறது ஒருத்தர் இந்த கேரக்டரை அசோசியேஷன் பண்ணி ஒரு கேரக்டர் வந்து அவங்களோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணி அந்த உலகத்தில் அவங்கள எப்படியாவது நாசம் பண்ணிடணும்னு நினைக்கிறதெல்லாம் இட்ஸ் வெரி பேட் திங். இது வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாருக்கும் லைஃப் இருக்குது. இந்த மாதிரி எதுனா உங்களுக்கு ரிவெஞ்சோ இல்லை எதுனா இருந்தால் அதோட விட்டுருங்க. எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஹேஸ் அ லைஃப், ஓகேங்களா? இந்த மாதிரி அவ விட்டு போயிட்டா இவ விட்டு போயிட்டா, நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் கொலை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு அந்த பொண்ணோ பையனோ பிடிக்கலன்னா அந்த ஹனிமூன் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அவனை போட்டு தள்ளுறதோ இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணாதீங்க. எப்படி உக்காந்து பேசுங்க, பிடிக்காத லைஃப்பை சூஸ் பண்ணாதீங்க, பிடிச்சிச்சுன்னா சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கரெக்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நான் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டேன். நான் நேற்று படித்த நியூஸில் பார்த்தேன், நியூஸ் பேப்பர்லலாம் வந்துருந்துச்சு இந்த ஆர்டிக்கல். அதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு கன்வே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். செம்ம ஆதரவு கொடுத்துருந்தீங்க, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்ன புஷ் பண்ணினே இருங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வந்து நிறைய நான் இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு நான் பேசணும், இல்லை இன்ஃபர்மேட்டிவாக நான் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணுன்னா நீங்கள் ஒன்றே வந்து தான் பண்ணோம், கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுங்க ஜான், இந்த டாபிக் பேசுங்க, வேறு என்னென்ன டாபிக் எந்த மாதிரி வீடியோ போடணும், வ்ளாகில் இந்த மாதிரி போடணுமா, ஃபுட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். எது பயங்கரமான ஜாஸ்தி ஓட்டு வருதோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லினே இருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மெயின் விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கிறேன், பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, see you in next video. Until that, signing off. Bye bye.